காலையிலிருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நாங்களும் அவ்வளோ எழுச்சியோடு நடைபெற்றுக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கும் பொழுது தங்கி இருக்கின்ற அந்த விடுதிக்கு நாங்கள் செல்கின்றோம். அப்போ இங்கே அமர்ந்திருக்கின்ற என்னதான் இளைஞனிலே நாங்களாம் நிழலாக இருந்தாலும் நிஜமாக இங்கே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய ஆய்வு நண்பன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், என்னடா இது, கரூர் சிரித்ததோ காண வந்த காளையர் கூட்டம் பெருத்ததோ, இது அவங்களுடைய தாத்தாவோட ஸ்டைலே சொல்றாரு. எந்த ஒரு இளைஞனை பார்ப்பதற்கு இளம் சிங்கங்களுக்கு நிகராக இளைஞர்களும் வருகிறார்களோ அந்த இளைஞனுடைய பொது வாழ்க்கையில் அவர் நிச்சயம் அந்த உயரத்தை அவர் தொடுவார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கரூர் மாவட்டத்தில் சார்ந்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம். கழகத் தலைவர் அவர்கள் வெட்டி வா என்றால் கட்டி வருகின்ற காளையர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருப்பவர்தான் அன்பிற்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அவருடைய ஏற்பாட்டில் எழுச்சியான இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் என்னுடைய ஆரூர் அண்ணன் நன்னியூர் ராஜேந்திரன் அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பெரியவர் ஐயா கேசிபி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் சின்னசாமி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற கழக முன்னோடிகளே, எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழின தலைவர் கலைஞர்களுடைய அன்பு உடன்பிறப்புகளாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒரு பெருமிதத்தோடு இன்றைக்கு நமக்கு முன்பு அமர்ந்திருக்கின்றார் நண்பன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இல்லை இல்லை, இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று சொன்னால் இந்த இடத்திலிருந்து அண்ணன் நன்னூர் ராஜேந்திரன் அவர்கள் சொன்னது போல அந்த பட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சுற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னார்கள், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் தலைமை அறிவிக்கின்ற வேட்பாளர் யாராக இருந்தாலும் நிற்பது தலைவர் கலைஞர், நிற்பது கழக தலைவர் தளபதி என்கின்ற அந்த உறுதியோடு நாம் வேலை செய்ய வேண்டும். ஏன்னா இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு ஆட்சி, மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு ஆட்சி, ரெண்டு ஆட்சி சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இரண்டுமே ஆளுங்கட்சியாக இருந்து அந்த கூட்டணியை வைத்திருந்தாலும் வாக்கு சேகரிக்கும் போது நமக்கென்று பல தடைகள் வரும், பல இன்னல்கள் வரும், பல இடையூறுகள் வரும். எத்தனை தடைகள் வந்தாலும் தடை அதை உடை, இது தளபதி படை என்று வீரநிலை கொள்கின்ற கூட்டமாக நாம் என்றைக்கும் இருக்க வேண்டும். இங்கே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது போல பிரச்சாரத்தை உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே தொடங்கிவிட்டார். அது கரூரில் இன்றைக்கு காலையிலிருந்தே தொடங்கிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக கரூரை பொறுத்தவரைக்கும் அந்த வெற்றி என்பது உறுதியான ஒன்று. தேர்தல் எப்போது அறிவித்தாலும் இங்கே அறிவிக்கிற வேட்பாளர் ஏற்கனவே வெற்றி பெற்ற வேட்பாளராகத்தான் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு எழுச்சியான இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்ற அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றியம், நகரம், பேரூர், ஊராட்சி கழகத்தை சார்ந்திருக்கின்ற சார்பு அணிகளை சார்ந்திருக்கின்ற இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி, என்னுடைய பொறுப்பாளர்களை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.